ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி. எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, இது எங்கள் சிஸ்டர் வீடு. காலையிலேயே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. பாலக் சப்பாத்தி பண்ணாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பாலக் மசாலா என்ன வேணும்னா பாலக்கீரை, சீரகம், பூண்டு, மிளகாய், மல்லி, கொத்தமல்லி இவ்வளவும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு இதை ஒரு மாவில் போட்டுட்டு, கோதுமை மாவு தான், அதில் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு, இந்த மசாலாலாம் ஊற்றி ஒன்றா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு அவ்வளோக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் மாவு சாஃப்டாக வர வரைக்கும் ஊற விட்டுடணும். அப்புறமா தவா வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, செஞ்சுன்னு இருக்கிறாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே பண்ண மாட்டேன்றீங்க. நானும் உங்களை கேட்டு எனக்கு ரொம்ப பேஜாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. பாருங்கள், எங்கள் சிஸ்டர் உங்களுக்காக ஏதோ ஒன்று செஞ்சுருக்குறாங்க. பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இன்னும் ஒரு கிரேவி பண்ணலான்ட்டு. ஆனால் எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு இருக்கிற குழம்பே கொடுத்துருன்னு கீரை குழம்பு கொடுத்தாங்க. கீரை குழம்பு அது மேலே கொஞ்சம் நெய் போட்டுட்டு சுட சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சார் ட்ரை பண்ணி பாருங்க. ரியலாகவே சூப்பராக செஞ்சுருந்தாங்க எங்கள் சிஸ்டரு. அவங்களும் குக்கிங்கில் ரொம்ப என்னை விட சூப்பராக செய்வாங்க. பாருங்க, நெய் போட்டுட்டு கீரை குழம்புல நான் சாப்பிட்டுட்டேன். அவங்க அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ரு